இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாருவுக்கு அவன் நல்லது பண்ணணும் தானே அவன் இத்தனையும் பண்ணான். அது அந்த லிங்கத்துக்கும் தெரியும் தானே. அவன் பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா இவன் என்ன பண்ண முடியும்? இவன் எதுக்காக பொறுப்பை ஏத்துக்கணும்? லிங்கமும் சரி போலீஸும் சரி சாரு சாவுக்கு காரணம் இவங்க தான் சொல்லிட்டாங்க அத்தை. மாமா அப்படி சொன்னது கரெக்ட் தானே? சாரு தனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் தான் நம்பி இந்த வீட்டுக்குள்ள வந்தா. அப்பவே சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணம் நடந்திருந்தா இன்னைக்கு அவ செத்துருப்பாளா? அவ செத்ததுக்கு ஒரு வகையில நானும் தான் காரணம். அப்ப அவ மனசுல சீனுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசையை வளர்த்து விட்ட. பாவம் ஆசை நிறைவேறாமலே அல்பாயுசுல போயிட்டா. இவங்களுக்கு மாயாவை பிடிக்காது. எப்படியாவது சாருவ இந்த வீட்டு மருமகளா வர வச்சிடணும். அந்த சாரு மட்டும் என்ன சாதாரணமான ஆளா? அவ என்னென்னலாம் பண்ணான்னு எனக்கு தான் தெரியும். தனா விடுமா. பாவம் செத்து போன பொண்ணு பத்தி இப்ப நம்ம எதுவும் பேசக்கூடாது. ஆனா அவங்களால பாதிக்கப்பட்டது நம்ம குடும்பம் தானம்மா. அப்பாவும் மாமாவும் லாக்அப்ல இருக்காங்க. தன்னால ஒரு பொண்ணு செத்துட்டாளேன்னு பழைய ஏத்துக்கிட்டு அப்பா லாக்அப்ல போய் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. இதெல்லாம் யாரால? 2 மாசமா இங்க நடக்கிறதெல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். நாம என்ன குறை வச்சோம் அவளுக்கு? அவளுக்கு வேண்டிய எல்லாமே தானே நாம செஞ்சோம். வேண்டியது எல்லாமே பண்ணியாச்சு. ஆனா சீனுவுக்கும் அவளுக்கும் தொடர்பு இருந்துச்சுன்னு சொன்னால இந்த மாயா வந்ததும் சீனு அப்படியே மாத்தி பேசிட்டான். அப்ப அவளோட மனசு எப்படி எல்லாம் தொடிச்சிருக்கும். அப்படி பேசுறதுக்கு ஒண்ணு ஏன் புள்ள காரணம் கிடையாது. இதோ நிக்கிறாளே இந்த மாயா, இவதான் காரணம். அவனை பார்வையாலே அப்படியே மிரட்டுறாளே, இவளுக்கு பயந்துட்டு தான் அவன் மாத்தி மாத்தி பேசியிருப்பான். போதும் நிறுத்துங்க. என்ன பிடிக்கலங்கிறதுக்காக நீங்களே உங்க பையனை அசிங்கப்படுத்தி பேசாதீங்க. நீ சீனுவை பத்தி எனக்கு தெரியும். அவன் அப்படிப்பட்டவன் கிடையாது. கடைசியா என் அண்ணனையும் இந்த வீட்டோட ஒரே ஆண் வாரிசு இப்ப அவனையும் ஜெயிலுக்கு அனுப்பி வச்சுட்டா. இவள என்ன ராசினே தெரியல. சாரு சீனு மேல பழி போட்டப்ப ஒரு அம்மாவை நீ என்ன பண்ணிருக்கணும்? என் பையன் அப்படிப்பட்டவன் இல்லன்னு நீ பேசிருக்கணும்ல. அப்ப வாயை மூடிக்கிட்டு இருந்துட்டு இப்ப யாரு மேல பழி போடலான்னு மாயா மேல பழி போட்டுக்கிட்டு இருக்க இல்ல? டேய், கடைசி வரைக்கும் நம்ம பிள்ளைய விட்டு கொடுக்காம இருந்தது இவதான், நம்ம மருமக. இப்பவும் மச்சானையும் சீனுவையும் காப்பாத்த இவதான் அலைஞ்சு திரிஞ்சிட்டு வந்திருக்கா. நீ என்ன பண்ண? இவளை கை நீட்டி குத்தங்குற சொல்லிட கூடாதுன்னு அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்கா. பத்மா போத நிறுத்து. நான் அப்ப சொன்னதுதான். யாரு எவருன்னு பழசே பேசிட்டு இருக்காதீங்க. ரகுவையும் சீனுவையும் வெளியே எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு யோசிங்க. பெரியம்மா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நம்ம எப்படியாவது முயற்சி பண்ணி பெரியப்பாவையும் சீனுவையும் வெளியில கொண்டு வந்துடலாம். அடுத்து என்ன பண்றதுன்னு தான் இங்க எல்லார் மைண்ட்லயும் ஓடிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா ஒரு வழி கிடைக்கும். ஐயோ, என்ன ஆச்சு? மச்சான், என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? அண்ணனும் சீனுவும் ஜெயில இருக்காங்கன்னு மாயாவில இருந்து தனாவில இருந்து அண்ணில இருந்து யாருமே சாப்பிடாம இருக்கோம். ஆனா கவலைங்கிறது அவன் மனசுல கொஞ்சம் கூட இல்லாம எவ்வளவு தனாவட்டா உட்காந்து தின்னுட்டு இருக்கா பாருங்க. அப்ப பாக்குறவனுக்கு கோவம் வருமா வராத மாமா? இருங்க, பொறுமையா இருங்க. சாப்பிடுறது ஒரு குத்தமாடா? மா, சாப்பிடுறது குத்தம்னு நான் சொல்லவே இல்லம்மா. ஒரு பொறுப்பா இருந்தா என்னமா பண்ணிருக்கணும்? முதல்ல எல்லாரையும் சாப்பிட உட்கார வச்சுட்டு அப்புறம் அவ உட்காந்து சாப்பிட்டுக்கணுமா? ஆனா இவ இப்படி பண்ணிட்டு இருந்தா கோவம் வருமா வராதாமா? சோகோன்ற பேர்ல நீங்களாம் சாப்பிடாம இருங்க. நான் எதுக்கு சாப்பிடாம இருக்கணும்? எனக்கு பசிச்சுதான் நான் சாப்பிட்டேன். ஏய், என்னடி ரொம்ப இப்ப எதுக்காக பேச்ச வளர்த்துக்கிட்டே போறீங்க? இதோட விடுங்களேன். சித்தி,
நீங்க உட்காருங்க, நான் வேற தட்டு எடுத்துட்டு வரேன். ஆஹா, உன் அக்கறைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். இதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். மாயா, என்னாச்சு? என்ன யோசனை? ஆ, ஒரு முக்கியமான விஷயம். நான் போயிட்டு வந்துடுறேன். இந்த நேரத்துல தனியாவ போற? இரு, நானும் வரேன், சேர்ந்தே போலாம். மாயா, என்ன பண்ற? இந்த மண்ணை தொட்டு பாரு. என்ன? ஈரமா இருக்குல்ல? ஆமா, ஈரமா தான் இருக்கு. அதுக்கு என்ன? தனா, சாரு உடம்பு முழுக்க ஈரமா தான் இருந்துச்சு. அப்போ அவ பட்டு புடவையில இருந்து சொட்டு சொட்டா தண்ணி வடிஞ்சத நான் பார்த்தேன். அந்த தண்ணி தான் இது. தற்கொலை பண்ணிக்கிறவன் பட்டு புடவையோட குளிச்சுட்டு வந்தா கைத்துல தொங்குவா? இப்போ நீ என்ன சொல்ல வர? ஏன் இது கொலையா இருக்க கூடாது? சாரு தனக்கும் சீனுவிற்கும் இருக்கும் உறவை சொல்ல ரகுராம் அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில் ஊர் கோவில் மரத்தில் சாரு தூக்கில் தொங்கிய விஷயம் தெரிந்து அனைவரும் போய் பார்த்திருக்கின்றனர். அவள் கைப்பட எழுதிய கடிதம் ஒன்றை அவளிடமிருந்து காவல்துறை கைப்பற்றியுள்ளது. அந்த கடிதத்தில் இந்த கல்யாணம் நடக்காது, நீயே வீட்டை விட்டு போய்விடு என்று ரகுராம் மற்றும் சீனும் மிரட்டினார்கள். ஆகையால் என்னுடைய சாவிற்கு ரகுராமும் சீனுவும் தான் காரணம். அப்படி என இந்த லெட்டரில் எழுதியிருக்கிறாள். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ஒருத்தரோட கையெழுத்து போல இன்னொருத்தர் எழுத முடியாதா என்ன? இவங்க 2 பேருக்கு எதிரா சாட்சியும் ஆதாரமும் ஸ்ட்ராங்கா இருக்கு. தன்னோட சுயநலத்துக்காகவும் குடும்ப கௌரவத்துக்காகவும் 2 பேரும் சேர்ந்துதான் சாருவ சாவுக்கு தூண்டி இருக்காங்க. அதுதான் உண்மை. இல்லங்கய்யா, என் மாமாவும் என் குடும்பத்தில் இருக்கிற யாருமே சாரு சாவுக்கு காரணமே இல்ல. சாருவோட சாவுக்கு நிச்சயமா என் மாமா காரணம் கிடையவே கிடையாது. எனக்கு என்ன தண்டனை வேணா கொடுங்க, தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க. அவரை விட்டுருங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க ஐயா. உங்ககிட்ட கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, மத்தபடி அமைதியா இருங்க. ஐயா, இந்த வழக்குல ஒரு முக்கியமான ஆதாரம் கிடைச்சிருக்கு.